Good morning, students. Good morning. I am Muthulakshmi. Today we are going to see the lesson Unit 2 Prose The Night the Ghost Got In, written by James Grover Thurber. So, see the title The Night the Ghost Got In. Tamil meaning பேய் வந்த இரவு. So we know about that, the stories of ghosts, isn't it? You already know about that. நிறைய பேருக்கு இந்த பேய் கதைகள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. So whether it is real or not, we don't know that. It is there or not, we don't know that. பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்க்ளூசன் இன்ன வரைக்கும் நம்மளால் வர முடியாது. ஸோ இங்கேயும் அந்த ஒரு பேய் வந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஆக்சுவலாக பேயின்றதே ஒரு இமேஜினேஷன் தான் சொல்லுவாங்க. நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மை அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியில் என்ன அந்த ஆத்தர் இதை ஒரு ரிட்டனை அந்த ஸ்டோரியை ஒரு காமெடி வித் ஒரு ஹாரர் அந்த மாதிரி அவர் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு. See that synopsis. On the night of 17th November, on the night of 17th November 1915 at 1 o'clock, the narrator came out of the bathtub. இப்போ இந்த நரேட்டர் அவரவே இந்த ஸ்டோரியில் ஹீரோவாக இமேஜின் பண்ணியிருக்கார். ஸோ ஹி கேம் அவுட் ஆஃப் த பாத்டப் அப்படின்னு அந்த குளிக்கிற அந்த அறையிலேருந்து வெளியே வராரு. ஸோ வாட் இஸ் த இயர் 1915. ஸோ வாட் இஸ் த டேட் 17th November. He heard a noise from the dining room. So from where he heard the noise? From the dining room. And dining room downstairs. Downstairs means what is the meaning? அந்த படி ஏற இடம் அந்த கீழே மேலே படி ஏறும் இந்த பக்கம் டைனிங் ரூம்னா அந்த கீழே டவுன் ஸ்டேர்ஸ் கீழே. Somebody was walking around the dining table. Somebody was walking around the dining table. He woke up his brother Herman. So what is his brother name? Herman. His brother name was Herman. அவர் என்ன செஞ்சுறாரு? இவர் பயத்தில் அவங்களோட பிரதரை எழுப்புறாரு. Both of them were afraid. என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேருமே அப்படியே பயப்படுறாங்க. இந்த சத்தத்தை கேட்க என்ன செய்கிறாங்க? அண்ணா இங்கே வாங்க, இது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாரு. அவரை என்னது இந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறாங்க. On hearing the noise, their mother came. So when the brothers afraid for that and making noise, their mother came there. She thought that there were burglars in their house. So what is she thought? அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க? பர்க்லர்ஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் பர்க்லர்ஸ்? பர்க்லர்ஸ் மீன்ஸ் கொள்ளையடிக்கிறவங்க. அந்த திருடுறவங்க இருக்காங்கல்ல, முகமூடி கொள்ளையர்கள்னு கூட சொல்லலாம். ஸோ இன் த ஹவுஸ். ஸோ she was not imagining that is one afraid sound. அவங்க afraid sound அவங்க நினைக்கல. பர்க்லர்ஸ் யாரோ ஹவுஸ்க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். She wanted to call the police, but the phone was downstairs. So what she want? She wanted to call the police. போலீஸை கூப்பிடுன்னு நினைக்கிறாங்க. இமீடியட்லி நம்மளும் ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா உடனே இமீடியட்லி we can call that number 100. isn't it? 100க்கு ஃபோன் பண்ணி உடனே போலீஸ்க்கு யாரோ இங்கே திருடங்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே போல் தான். பட் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ். வாட் ஹேப்பனிங்? டவுன் ஸ்டேர்ஸ். ஃபோன் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்குதுன்னா அந்த டைனிங் ரூமுக்கு பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குது. ஃபோனும் அங்கே தான் இருக்கு. ஸோ she was not able to take the phone to call the police. She threw a shoe. See that? So what was she threw? She threw-னா தூக்கி எறிகிறது. What she threw? Shoe at the window of their neighbor Bodwell. Who is his neighbor? Bodwell. You underline that. His neighbor name was Bodwell. They shouted at each other and calmed down on knowing about the burglars.
So it is not a good sense when we want to call the neighbors in any urgent way. We can call them, otherwise we send any one way. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கையில் வந்து அவங்களுக்கு அப்படி தான் கிடைக்கிது. கால் பண்ணி அவங்கள யாராச்சும் நம்ம கூப்பிட என்ன செய்யணும், ஒன்று சத்தம் கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று தூக்கி எறியணும். இவங்க அந்த பதட்டத்தில் எதுவுமே தெரியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஷூ இருந்திருக்கு, ஷூவை எடுத்து பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த விண்டோ வழியில் பக்கத்தில் வந்து அவங்க தூக்கி போடுறாங்க. பட் தே சவுட்டட் அட் ஈச் அதர் அண்ட் காம் டவுன் அண்ட் நோயிங் அபவுட் த பர்க்லர்ஸ். உடனே தூக்கி போட ஆல்ரெடி தே ஆர் நாட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த நெய்பர்ஸ். ஆல்ரெடி என்னது அவங்க வந்து நெய்பர்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. பட் இப்படி ஷூவை தூக்கி எறியவே அவங்க கோபத்தில் ரொம்ப வந்து ஸ்டார்டிங்கில் கத்துறாங்க. என்ன ஒரு காமன் சென்ஸ் வேணாமா, இப்படியெல்லாம் வந்து ஷூவெல்லாம் தூக்கி போடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பட் ஆஃப்டர் தட் நோயிங் அபவுட் த பர்க்லர்ஸ் தே காம் டவுன் என்னது அமைதியாகிறாங்க. அவங்க சைகையில் என்ன சொல்கிறாங்க, பர்க்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் கூல்டவுன் ஆகிடுறாங்க. சரி ஏதோ ஒரு அர்ஜென்ட் போல் அப்படின்னு சொல்லி. போர்ட்வெல் கால் த போலீஸ். ஸோ ஹூ கால் த போலீஸ் போர்ட்வெல் அந்த நெய்பர் தான் என்ன செய்கிறாங்க, போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. த போலீஸ் டீம் அரைவ்டு இன் நோ டைம். They broke into the front door and ransacked the house. ஸோ என்ன செய்கிறாங்க அவங்க, இன் நோ டைம், கரெக்ட் டயத்தில் அவங்க வராட்டாலும் என்னது அந்த டைமே கிடையாது, கால் பண்ணது வந்துடுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்து வேகமாக அந்த ஃப்ரண்ட் டோரை வேகமாக உடச்சிட்டு வர்றாங்க. அண்ட் ransacked the house but there were no sign of burglars. ஸோ பர்க்லர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்றது இந்த போலீஸ் நோ அபவுட் தட். அப்போ இது வித் ஹரிபரியாக உள்ளே போனால் தான் அவங்கள அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, ரேன்சாக்னா அப்படி வீட்டவே தலைகீழ போட்ட மாதிரி எங்கே பர்க்லர்ஸ், பேரிஸ் பர்க்லர்ஸ் அப்படின்னு அப்படி தேடுறாங்க. ஸோ வேர் நோ சைன் ஆஃப் பர்க்லர்ஸ். அந்த பர்க்லர்ஸோட எந்த ஒரு சைன், எந்த ஒரு சிம்பலும் கிடைக்கல, அங்கே இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமே இல்லை. The police entered the attic of grandfather. So attic, what is the meaning attic? பரன் சொல்லுவாங்க. பரன்னா இப்போ நம்ம வீட்டில் திங்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி பரன்னா சின்ன. இப்போ nowadays we can see that small attic. பரன் என்ன பண்ணாங்கன்னா சின்னதாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ த போலீஸ் என்டர் த அட்டிக் ஆஃப் கிராண்ட்ஃபாதர். ஸோ எங்கே வர்றாங்க, அட்டிக் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் அப்படின்றது. அட்டிக்குன்றது டிட் யூ நோ தட் அந்த காலத்தில் வந்து அதை பரன் சொல்லுவாங்க. பரன்னா நம்ம இப்போ தான் அதை என்ன செஞ்சுருக்கோம், பரணின்னு சொல்லி அந்த திங்ஸ் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அதை வந்து மேலே வந்து வீட்டில் ஸ்லாப் மாதிரி கட்டுவாங்க. ஸ்லாப்புன்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக வந்து ஸ்லாப்புன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அட்டிக்குன்றது அந்த காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக வந்து என்னென்னா கொஞ்சம் மாடி மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா ஷார்ட்டாக இருக்கும், நம்ம அந்த மேலே சீலிங் வந்து ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் என்னென்னா அது ஒரு தனிப்பட்ட ரூம் மாதிரி இருக்கும். வி கேன் சீ த்ரூ த அட்டிக் இன் அவுட் சைட். அந்த அவுட் சைடை வந்து நம்ம அந்த அட்டிக் வழியில் பார்க்க முடியும். நீ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்மில் கூட இந்த மாதிரி அட்டிக் இருக்கிற மாதிரி ஒரு நிறையா ஃபில்ம் இருக்குது. அதில் கூட பார்த்திங்கன்னா அப்படியே அது நல்லா வந்து அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி அப்படியே இருக்கும். அந்த ரூமில் தான் என்னது கிராண்ட்ஃபாதர் இருக்கார். த போலீஸ் இமீடியட்லி என்டர் த அட்டிக் ஆஃப் கிராண்ட்ஃபாதர். ஹீ கால் த காப்ஸ் deserters of army. He called the cops deserters of army. He shot twice. A cop was wounded. He called the cops deserters of army. என்னது, ஆர்மிக்கு தெரியாமல் உள்ளே வந்த ஒரு கூட்டம். அவர் என்ன செஞ்சிட்டான, டக்குன்னு இவங்களை வந்து ஒரு போலீஸுன்னு இமேஜின் பண்ணலை. டக்குன்னு இப்படி வரவும் இவங்களை ஏதோ ஒரு இந்த டெரரிஸ்ட் இது மாதிரி, அதான் காப்ஸ், ஒரு ஆர்மியிலேருந்து திடீர்னு ஏதோ நம்ம வீட்டில் தப்பு நடந்தால் நம்மளை அட்டாக் பண்ண எப்படி வருவாங்க, அந்த மாதிரி வந்த மாதிரி அவர் நினச்சிட்டார். He shot twice. ஷாட்னா அந்த ஷூட்டோட போர்ஷன்ஸ் தான் ஷாட்.
2 தடவை என்ன சார் இவர் கையில் இவர் ஆர்மி பர்சன் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன். ஸோ கையில் வந்து எப்போயுமே கன்று வச்சுருப்பார். 2 தடவை ஷூட் பண்ணிட்டார். எ கோப் வாஸ் wounded. கோப் வாஸ் woundedனா அந்த டீமில் இருக்கவங்க நிறைய காயம்பட்டாங்க. த கோப்ஸ் ரிட்டர்ன்டு வித் எம்டி ஹேண்ட். ஸோ அந்த கிராண்ட்பாவோட இவ்வளோ இரிட்டேட்டிங் விஷயம். தென் எந்த ஒரு பர்க்லர்ஸும் இல்லாதனால தே இமீடியட்லி ரிட்டர்ன் வித் எம்டி ஹேண்ட். நெக்ஸ்ட் டே த கிராண்ட்ஃபாதர் டோல் தேம். என்னது இப்படி போகமே they were very confusing about this, all the family members. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, யார் இதை பண்ணாங்க, அப்போ யாருமே இல்லை அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன் ஆன் த நெக்ஸ்ட் டே? The grandfather told them that he was thirsty. So what is that? He was thirsty. Thirsty-னா என்னது? தாகத்தோடு இருக்குது. And came to fetch water. So to fetch the water from the dining room the previous night. That's the reason for the chores came to light. இப்போ என்னாச்சு, அந்த கிராண்ட்பா வந்து அவர் ரூமில் தண்ணி இல்லைன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்காரு. அங்கே வந்தப்போ அந்த இருட்டில் அவருக்கு என்னது டம்முன்னு அந்த ஒரு மாதிரி பேச்சை முனங்கல் சத்தம் மாதிரி இருமிக்கிட்டு அந்த இடத்துல அந்த டைனிங் டேபிளை சுற்றி இருக்கக்கூடிய சேரெல்லாம் இப்படி நகட்டி இருட்டுக்குள்ளேயே வந்து எடுக்க வந்தனால தான் இந்த சவுண்டு வந்துச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் சொல்கிறார். ஸோ தஸ் த ரீசன் ஃபார் த சோவாஸ்னு எனது குழப்பம் கேம் டு லைட். அந்த குழப்பத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு அப்படின்றதான் இந்த லெசன். ஸோ திஸ் இஸ் த synopsis for this lesson. So all the themes, all the stories, they are given in clear way from your book. 3. So this is the mind map for this lesson. So James Grover Thurber, they are given according to the story wise. The narrator heard a strange sound at their dining room. He thought it was a burglar. It was burglar or a ghost. His mother threw a shoe at the Mr. Bodwell's window for help. The police came and ransacked the house. So this is an important word. You write it in your note or underline from your book. Grandfather mistook them as deserters and shot at them. Next morning, grandfather told that he came to the dining room for water. So this is the mind map for this story. ஸோ நம்ம இந்த ஸ்டோரியில் என்ன தெரிஞ்சிட்டோம்னா நிறைய வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம லைஃப்லையுமே நடக்கும். ஸோ அதுதான் வந்து அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க. See this and come to the lesson. The night ghost got in. See the first warm-up one. Imagination of odd things always leads to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. ஸோ இந்த லெசன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வித் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் அவரோட இருந்தது. இப்போ நம்மளே நைட்டு கரண்ட் போயிடுச்சா என்ன செய்வோம்? வாட் ஹேப்பன்? வி கேன் அஃப்ரைட் டு சி அவர் ஷேடோஸ். செவத்தில் நம்மளோட ஷேடோஸ்லாம் பார்த்தோம்னா பயமாக இருக்கும் நமக்கு. டக்குன்னு என்ன செய்வாங்க, யாராச்சும் அந்த சமயத்தில் வந்து இங்கே பார் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுவும் நடக்கும். எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகிறோம், ஏதாச்சும் ஒரு நெல் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஜஸ்ட்டு ஒரு பயந்துடும். இல்லை நைட்டே சில சமயம் இந்த இப்போ காற்றெல்லாம் ரொம்ப அடிக்கிறப்ப பார்த்தா கதவு டம்முன்னு அடிக்கும். நம்ம நல்லா லாக் பண்ணி வச்சாலும் ஏதோ அந்த வேகத்துக்கு தட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அதை பார்த்துட்டு யாரோ தட்டுறாங்கன்னு பயப்படுவோம். அப்படியே பயந்துட்டே நைட் பூரா இருப்போம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நம்ம லைஃப்லையுமே இருக்கும். அதைத்தான் இந்த ஸ்டோரியில் இவர் வந்து ஒரு ஃபன்னியாக வந்து சொல்லியிருக்காங்க. ரியலி இட் இஸ் நாட் அ கோஸ்டே கிடையாது. இது அந்த டயத்துலேயே இவங்க பயந்தப்பயே வந்து விசாரிச்சிருந்தா கூட அப்படி நடந்திருக்காது. ஸோ
அன்னெசரியாக போலீஸ் வந்து வீட்டிலையே அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக நம்ம வீட்டில் என்ன நடக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து ஆத்தர் கொண்டு போயிருப்பார். So the ghost that got into our house, the ghost that got into our house the night of November 17, 1950 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. So hullabaloo, you underline this word. What is hullabaloo? Lot of loud noise made by people who are excited. Hullabaloo means கூச்சல் குழப்பம்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அதை கூச்சல் குழப்பம்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு லைஃப்பில் வந்து கூச்சல் குழப்பம் வரும்போது ஹல்லபலோன்றது கூச்சல் குழப்பம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கூச்சல் குழப்பத்தோடு இருக்கிறது. That I am sorry I didn't just let it keep on walking and go to bed. என்னது, அந்த பேயை வந்து நான் தொடர்ந்து நடக்க அனுமதிக்கவில்லை. எப்படின்னா ஒரு புதிய ஒரு சவுண்டு கேட்குது, அது தொடர்ந்து நடக்கக்கூடாது. இட்ஸ் அட்வென்ட் காஸ் மை மதர் to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. So what's the meaning patrolman? A patrolling police officer. நைட்டு நம்ம இந்த ரோந்து பணியில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் போலீஸ்மேன் ஒன்லி வி கேன் கால் பேட்ரோல்மேன். அந்த ரோந்து வர்ற அந்த போலீஸ் எல்லாமே பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸரை தான் கூப்பிட்டு அவங்க மூலமாகவும் இவர் வந்து என்னை கிராண்ட் ஃபாதர் ஷூட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. I am sorry therefore as I have said that I ever paid any attention to the footsteps. இப்போயும் வந்து நான் சொன்னது போல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எப்போவும் என்னது பேயோட அந்த கால்டி சத்தத்தில் மட்டும்தான் என்னோட கவனம் இருந்தனால இந்த மாதிரி நடந்திருக்குன்ற ஒரு தாட்டே எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. See the next one. They began about a 1:15 in the morning. So what is the time? 1:15 in the morning. இப்போ என்னது 1:15 மணின்னு அர்த்தம். So what's the time here? 1:15 a.m. Not a p.m. 1:15 a.m. So 1:00 morning. A rhythmic cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs. My brother Herman in another. Grandfather was in the attic. In the old walnut bed which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, மை மதர் வாஸ் அ ரூம் அப்ஸ்டேர்ஸ். அவங்க வந்து மேலே இருக்க அந்த ரூமில் தூங்குறாங்க. பிரதர் ஹர்மன் அவர் என்ன செஞ்சுருக்காரு, இன்னொரு ரூமில் இருக்கார். கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் அட்டிக். And see that they were the steps of a man walking rapidly around the dining table. இவர் எங்கே இருக்கார், பாத்டப். நம்மளே திங்க் பண்ணுவோம், 1:15 மணிக்கு யார் குளிக்க போகிறா? இங்கே எல்லாமே ஒரு காமெடியாக தான் நடக்கும். அவர் 1:15 மணிக்கு பாத்டப்பில் என்னது குளிச்சிட்ருக்காதான். அப்போ இந்த சவுண்டு கேட்குது அவருக்கு. த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ். த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன், அந்த குளியலறை அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய லைட் என்ன ஆகுதுன்னா பின்னாடி அந்த படியோட பின்னாடி வந்து நல்ல வெளிச்சம் தெரியுது. விச் ட்ராப்ட் டைரக்ட்லி இன் டு த டைனிங் ரூம். ஸோ அந்த லைட்டோட அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து அந்த டைனிங் ரூமில் தெரியுது. அந்த டைனிங் ரூமில் அது வந்து டைரெக்டாகவே தெரியுது. I could see the faint sign of plates on the plate
rail, plate rail அப்படின்னா என்னது? So you underline this, plate rail. The sign of plates on the plate rail அப்படின்னா என்னது? அந்த தட்டு அடுக்கிற அந்த செல்ஃப் இருக்கும் பாருங்களேன், பிளேட் ரைட்ஸ்னால் என்னது? அந்த அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க. அது எல்லாம் என்ன ஆகுதுன்னா டம்மு டம்முன்னு அப்படியே விழுகுது கீழே. வந்து என்னது அப்படியே டங்கு டங்குன்னு என்னமோ வந்து ஒரு மாதிரி சவுண்டு, சலசலன்னு சவுண்டு கேட்கும், விழுகலை. அந்த இடத்துல அந்த டம்ளர் எடுக்க போயில அந்த தட்டுகள்லாம் அப்படியே ஆடலாம், அந்த மாதிரி சத்தம் வந்து அவருக்கு கேட்குது. ஐ குடின் see the table, அவரால் என்ன செய்ய முடியல, அந்த டேபிளை பார்க்க முடியலை. ஐ குடின் see the table. The steps kept going round and round the table. At regular intervals a board creaked. என்னது அந்த சவுண்டு வந்து ஒரே இடத்துல நிற்கலை, அந்த டைனிங் டேபிளை சுற்றி சுற்றி அப்படியே போகுது. அப்போ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது, க்ரீக் க்ரீக்ன்ற சவுண்டு கேட்குது, ஒரு பலகையோட சத்தம். ஏன்னா அவர் அந்த டேபிள் அப்படியே அந்த உரசி உரசி போகிறது, அது அப்படியே க்ரீக் க்ரீக்குன்ற சவுண்டு நல்லா கேட்குது. ஸோ வென் இட் வாஸ் ட்ரோட் அப்பான், என்ன ஆகுது, அப்படியே அதை சுற்றி அப்படியே கேட்குது. சீரோன இடைவெளி க்ரோடுன்னு அது அப்படியே விட்டு விட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும். தென் I supposed at first that it was my father or my mother, my brother Roy. So Kois is another one brother, Roy. அவங்க என்ன நினச்சாருன்னா, ஒன்று அவங்க ஃபாதர் அல்லது பிரதர் ராய், என்னோட பிரதர் ராய் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். who had gone to Indian police but were expected home at any time. So what is the work? அவங்க வந்து என்னது, இந்தியானா போலீஸ் அந்த சிட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ எனி டைம் தே கேன் கம் டு ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு ஜாப்பில் இருக்கவங்க எனி டைம் வந்து ஹவுஸ்க்கு வரலாம். ஸோ ஒருவேளை அவங்கன்னு அவன் நினச்சிட்டாங்க. ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் எ பர்க்லர். ஸோ அவங்க நான் இருந்தால் இவ்வளோ வந்து இருட்டில் பண்ண எதையும் கேட்க மாட்டாங்களே, தேட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி சஸ்பெக்டட் தட் இட் வாஸ் எ பர்க்லர். ஃபர்ஸ்ட் என்ன நினச்சாரு, ஃபாதர் அல்லது பிரதர் நினச்சாங்க, நெக்ஸ்ட்டு பர்க்லர்னு நினச்சாங்க. It did not enter my mind until later that it was a ghost. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஒரு பேய் கோஸ்டாக இருக்குன்றது ஐ தாட் தட் அன்டில் லேட்டர், ரொம்ப நேரத்துக்கு வரைக்கும் என்னது என் மனசில் வந்து அது தோணவே இல்லை. ஸோ see they are given the question, where was the author when he heard the noise? இந்த ஆத்தருக்கு நாய்ஸ் எங்கேருந்து கேட்டுச்சு? வேர் வாஸ் த ஆத்தர்? த ஆத்தர் வாஸ் in the bathroom or bathtub when he heard the noise. So second question, what did the narrator think the unusual sound was? At first the narrator thought the unusual sound was a burglar. Later he felt it was a ghost. So after the walking he had gone on there for perhaps 3 minutes. அது அந்த நட சத்தத்தை கேட்டு மினிமம் 3 minutes, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஐ டிப்டோ டு ஹெர்மன்ஸ் ரூம். ஸோ வாட் இஸ் த மீனிங் டிப்டோன்னா இந்த மெதுவாக நடந்து வருவாங்க, பூனை நடன்னு சொல்லுவாங்க. பூனை நடன்றதை விட காலை மெதுவாக தூக்கி வச்சு வருவோம், அதாவது நம்ம சத்தம் கேட்கக்கூடாது. ஒய்? பிகாஸ் when the ghost or when some burglar heard our noise, நம்மளோட காலி சத்தத்தை கேட்டால் அவங்க ஓடிடுவாங்க. அதனால் என்ன செய்யற, மெதுவாக வச்சு he went to his brother Herman's room. I hissed. சொன்னது உஸ்துன்னு மெதுவாக சொல்லுங்க. in the dark shaking him, மெதுவாக போய் அவரை எழுப்புறார். எந்திரி up, he said in the low hopeless tone of a despondent beagle. என்னது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சத்தம், திடீர்னு ஒரு பயம் வரப்போகுது. ஸோ மெதுவடி எந்திரி, என்னது ஏதாச்சும் என்னது, அவன் எப்போயுமே ஒரு டவுட்லேயே இருப்பான் எப்போ பார்த்தாலும். despondent beagle, he always half suspected that something would get him in the night.
அவன் எப்போயுமே என்னென்னா ஏதாச்சும் ஒரு ஒரு சந்தேகத்திலே இருப்பான். இப்போ நம்மளே வீட்டில் பிரதரோட தூங்கும்போது ஏதாச்சும் ஒரு பேய் படம் பார்த்துருப்பீங்க, இல்லை பேயை பற்றின கதை ஸ்டோரி ஏதாச்சும் கேட்டிருப்பீங்க, ஒரு நியூஸில் பேப்பர்லேயே பார்த்துருப்பீங்க. அப்போ அது மாதிரி பேசும்போது நைட்டு 2 பேர் பேசிகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த தூக்கத்தையும் நமக்கு அந்த இமேஜினேஷன் வரும். அல்லது உன் பிரதரோ சின்ன பையனா, இன்னும் பேய் இருக்கானா, இல்லை பேய் ஏதாச்சும் வருமா, இன்னும் எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் உனக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு நடந்திருக்கும். இது நிறையா அதே மாதிரி தான் என்னது, இவன் எப்போயுமே ஒரு டவுட்லேயே தான் இருப்பான். யாராச்சும் இருந்தால் என்னாச்சு அப்படின்றது. அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நிறைய நடக்கும். நாங்களே ரியலே பார்த்தா அந்த சும்மா அந்த வீடியோ இப்போ தான் வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் வரல, டக்குன்னு பயப்படுற மாதிரிலாம் ஒரு வீடியோஸை வராது. அதை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிவிட்டோம்னா அவங்க யதார்த்தமாக வாட்ஸ்அப் இமேஜஸ்ன்னு பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ்ன்னா. அப்படி பார்க்குறப்ப பயந்து அப்படியே ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் கூட வேர்த்து அப்படியே பயந்து ஐயோன்னு கத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி அந்த நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி புலம்புவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நம்ம எழுப்பணும்னா என்ன ஆகும், பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதே போல் ஹிஸ் பிரதர் ஹி ஆல்வேஸ் suspected that something would get him in the night. I told him who I was. என்ன சொன்னா, மெதுவாக போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கான். அப்போ இவ்வளோ பயமாக இருக்கும். ஏற்கனவே அவன் ஒரு சந்தேகத்திலேயே எப்போ எந்திரிச்சு கேட்குறவன். அவன்கிட்ட போய் அண்ணா அந்த மாதிரி ஏதோ சத்தம் கேட்குதுன்னா பாருண்ணா கேட்காம இவனே போய் பேய் மாதிரி எழுப்புறது. ஹூ ஐ வாஸ், நான் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே என்ன சொல்கிறேன், தேர் வாஸ் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் ஐ சேட் சொல்லிட்டு, அண்ணே நான் தான் உன் தம்பி, டவுன் ஸ்டேர்ஸ் கீழே என்னது கீழ்த்தளத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னான். He got up and followed me to the head of the back staircase. என்ன செஞ்சான் அவன், உடனே மெதுவாக எந்திரிச்சு பின்னாடி கூடி அப்படியே மெதுவாக பின்னாடி இருக்க படிக்கட்டி வழியில் இறங்கி வந்தான். Now the steps had ceased. என்னது ஸ்டெப்ஸு முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்ஸே முடிஞ்சிருச்சு. அந்த இடம் ஸ்டெப்ஸே முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. Herman looked at me in. So see that Herman looked at me. Some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed, gripped his arm. என்ன சொன்னாவேன் வந்து பார்த்தேன். ஹெர்மன் ரொம்ப கவனமாக இருந்துக்க தம்பி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பார்த்தா நான் எப்படி இருந்தேன், அவர் ஆத்தர் எப்படி இமேஜின் பண்ணேன்னா எப்படி இருக்காருன்னா, ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரவுண்ட் மை வேஸ்ட். மை வேஸ்ட்னது இடுப்பு, வேஸ்ட் மீன்ஸ் இடுப்பு. அவர் குளிக்கிறது வந்து தானே அப்படியே வந்திருக்காரு அந்த சத்தத்தை கேட்டு. அப்போ என்ன கட்டியிருக்காரு, இடுப்பில் துண்டை மட்டும்தான் கட்டியிருக்காரு. ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட், கிரிப்ட் ஹிஸ் ஆர்ம். ஆனால் என்னது திருப்பி போக முடியல, ரொம்ப இறுக்க அவங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டே போகணுன்னு அவர் நினைக்கிறார். தென் there was something down there, I said. ஏதோ ஒன்று கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. Instantly the steps began again, circle the dining room table like a man running and started up the stairs towards us heavily, 2 at a time. அப்போ கீழே ஒரு மனுஷன் யார் இங்கே ஓடிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இங்கே அங்கேயும் அப்படியே சுற்றிக்கிட்டே மாற்றி ஸ்டெப்ஸு மாற்றி கேட்டு படி வந்து என்னது படியில் ஏறி இவங்களை நோக்கி வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த படிக்கு கீழே என்ன இருக்குது, இன்னும் லைட்டாக அந்த வெளிச்சம் இருக்குது. ஸோ த லைட் ஸ்டில் சோன் பேலி டவுன் அப்படின்னா என்னது, அந்த சவுண்டு வந்து அந்த லைட் வந்து மங்கலாக இருக்குது அப்படியே. And we said nothing coming, we only hear the steps. அவர் என்ன சொல்கிறாரு, எதுவுமே நமக்கு சத்தம் கேட்கலை, நமக்கு வந்து சத்தம் கேட்குது ஆனால் எதுவும் நம்மளை நோக்கி வரல, ஏதோ ஒன்று சத்தம் மட்டும்தான் நம்மளை நோக்கி வருதுன்றாங்க. we only hear the steps. Herman rushed to his room and slammed the door. So slammed, what is the meaning slammed-ன்றது எஸ் வேகமாக கதவை டப்புன்னு எப்படி சாத்துறது, அந்த அவசரத்தில் என்ன செய்யுது டக்குன்னு வேகமாக சாத்துற, ஐயோ நம்மளை நோக்கி வருதுன்னு சாத்திடுறாரு. ஐ ஸ்லாம்டு shut the door at a stage top and held my knee
அகெயின்ஸ்ட் ஏட் என்ன செய்கிறாரு, என்னோட நீ வந்து அப்படியே முட்டி யாருமே முழங்கால வச்சு அப்படியே என்னது மெதுவாக காலை கதவை மூடிட்டு அப்படியே காலை வச்சு என்னது அந்த கதவை அண்டை கொடுக்குறாரு. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் எ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன் இட் அகெயின். தேர் வாஸ் நத்திங் தேர். தேர் வாஸ் நோ சவுண்ட். நன் ஆஃப் us எவர் ஹியர் த கோஸ்ட் அகெயின். அப்போ அங்கே எந்த சத்தமும் வரல. திருப்பி என்ன செய்யுது, அவரோட சவுண்டு மட்டும்தான், எந்த சவுண்டு கேட்காம நிசப்தமாக அப்படியே அமைதியாக இருக்கு. Okay students, we can see the topic in next class. So you read the lesson and find out the meaning of the keywords and find out the answer for the questions. Thank you students.